அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 முக்கோணவியல் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 6.9வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. மதிப்பு காண்க. இதிலேயே 2 கணக்குகள் இருக்குது. முதல் கணக்கு tan 7 டிகிரி இன்ட்டு tan 23 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி இன்ட்டு tan 67 டிகிரி இன்ட்டு tan 83 டிகிரி. இடையில் எதுவுமே இல்லைன்னா இது பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். இரண்டாவது கணக்கு காஸ் 35 டிகிரி பை சைன் 55 டிகிரி ப்ளஸ் சைன் 12 டிகிரி பை காஸ் 78 டிகிரி மைனஸ் காஸ் 18 டிகிரி பை சைன் 72 டிகிரி. நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள், அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு 6 ஃபார்முலா இருக்குது. அதை கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 6 ஃபார்முலாஸும் எப்படி வந்தது அப்படின்னு முதல் கணக்குலேயே நம்ம சொல்லியிருப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இதனுடைய ரிவர்ஸ், அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அதே போல் டேன் தீட்டாவும் காட் தீட்டாவும் ஒரு பேர். டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இதனுடைய ரிவர்ஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அடுத்து சீக்கன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் ஒரு பேர். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இதனுடைய ரிவர்ஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த 6 ஃபார்முலாவும் நினைவில் வச்சுக்கணும். முதல் கணக்கு கேள்வி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எல்லாமே டேன் தான், ஆனால் கோணங்களை பாருங்கள். 7 டிகிரி 23 டிகிரி 60 டிகிரி 67 டிகிரி 83 டிகிரி. இப்போ நிரப்பு கோணங்கள்னால் நமக்கு நல்லாவே தெரியும். இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும்போது ஒரு கோணம் மற்றொன்றின் நிரப்பு கோணமாகும். இப்போ 7 டிகிரி இது கூட எதை கூட்டினா 90 டிகிரி வருது அப்படின்னு பார்க்கணும். 7ம் 83 இதை கூட்டினா தான் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ அதை ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம். tan 7 டிகிரி இன்ட்டு tan 83 டிகிரி. அடுத்து tan 23 டிகிரின்னு இருக்குது. எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. tan 23 டிகிரி, இந்த 23 டிகிரியின் நிரப்பு கோணம் 67 டிகிரி. அதை ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம். tan 23 டிகிரி இன்ட்டு tan 67 டிகிரி. பேலன்ஸ் உள்ளது இந்த tan 60 டிகிரி மட்டும்தான். அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். நமக்கு இருக்கிறது எல்லாமே tan தீட்டா தான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். tan தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், tan 7 டிகிரி அப்படியே இருக்கட்டும். tan 83 டிகிரியை நான் எப்படி எழுதுகிறேன்னா காட் 90 டிகிரி மைனஸ் 83 டிகிரி. இது எப்படி வந்ததுன்னு தனியாக கூட எடுத்து எழுதி காட்டுறேன் பாருங்கள். tan 83 டிகிரி ஈக்குவல் டு, பாருங்கள் இந்த ஃபார்முலா தீட்டாக்கு பதிலாக இங்கே 83 டிகிரி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்னது 83 டிகிரி. ஸோ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கோம். அதேமாதிரி tan 23 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இதற்கு பதிலாக நம்ம எப்படி எழுத முடியும்? காட் tan தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது 67 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி அப்படியே இருக்கட்டும். tan 7 டிகிரி காட் 90ல் 83 போயிடுச்சுன்னா இன்ட்டு காட் 7 டிகிரி இன்ட்டு tan 23 டிகிரி காட் 90 மைனஸ் 67 காட் 23 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி. காட் தீட்டா tan தீட்டாவின் தலைகீழி தான். tan தீட்டா ஈக்குவல் டு 1 காட் தீட்டா அப்படின்னு எழுதலாம். காட் தீட்டா ஈக்குவல் டு 1 tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த காட் தீட்டாவை tan தீட்டாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ tan 7 டிகிரி இன்ட்டு 1 tan 7 டிகிரி இன்ட்டு tan 23 டிகிரி காட், இது எப்படி எழுதலாம்? 1 tan தீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 tan 23 டிகிரி இன்ட்டு இது அப்படியே எழுதிக்கலாம் tan 60 டிகிரி. எதுக்காக தலைகீழாக மாற்றி எழுதுகிறோம்னா இதுக்கும் சுருக்கலாம் பாருங்கள். ஒரு முறை இருக்குது. tan 23 டிகிரி இங்கே வகுத்தில் tan 23 டிகிரி ஒரு முறை இருக்குது. இப்போ பேலன்ஸ் வந்து tan 60 டிகிரி தான் இருக்குது. நமக்கு முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணை நமக்கு தெரியும்.
tan 60 டிகிரி அதனுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. வேணா இந்த இடத்துல போட்டுக்கலாம். tan 60 டிகிரி அதனுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அடுத்து இரண்டாவது கணக்கு எடுத்து எழுதிக்கலாம். cos 35 டிகிரி பை sin 55 டிகிரி ப்ளஸ் sin 12 டிகிரி பை cos 78 டிகிரி மைனஸ் cos 18 டிகிரி sin 72 டிகிரி. sin cos இரண்டும் ஒன்றுக்கொன்று பேர். sin theta ஈக்குவல் டு cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா, cos theta ஈக்குவல் டு sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் பாருங்கள் 90 டிகிரி மிகச்சரியாக வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல் பின்னத்தில் பாருங்கள் பகுதி சைனில் இருக்குது. ஸோ தொகுதியும் சைனுக்கு மாற்ற போகிறோம். அதாவது cos 35 டிகிரியை சைன் விகிதத்துக்கு மாற்ற போகிறோம். கீழே இந்த இரண்டாவது பின்னத்தில் cos 78 டிகிரின்னு இருக்குது. ஸோ தொகுதியையும் காசுக்கு மாற்ற போகிறோம். மூன்றாவது பின்னத்தில் கீழே சைன் இருக்குது. ஸோ cos 18 டிகிரியை சைனுக்கு மாற்ற போகிறோம். மேலே cos 35 டிகிரின்னு இருக்குது. cos தீட்டாவை சைனுக்கு நம்ம மாற்றணும். அப்போ cos தீட்டா ஈக்குவல் டு sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த கணக்கில் cos 35 டிகிரி அப்படின்னு இருக்குது. இப்போ தீட்டாவுக்கு பதிலாக 35 டிகிரி போட்டுக்கணும். sin 90 டிகிரி மைனஸ் 35 டிகிரி. இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். cos 35 டிகிரிக்கு பதிலாக sin 90 டிகிரி மைனஸ் 35 டிகிரி அப்படின்னு எழுதிக்க முடியும். டிவைடட் பை sin 55 டிகிரி ப்ளஸ் பகுதியில் cos 78 டிகிரின்னு இருக்குது. ஸோ தொகுதியையும் சைனில் இருக்குது, அதை நம்ம காசுக்கு மாற்றிக்கணும். sin 12 டிகிரி, இப்போ இது எப்படி எழுதலாம்? cos 90 டிகிரி மைனஸ் 12 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். மூன்றாவது மைனஸ் கீழே sin 72 டிகிரின்னு இருக்குது. இப்போ தொகுதியையும் நம்ம சைனுக்கு மாற்றணும். cos 18 டிகிரி சமம் sin 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி சமம் sin 90 மைனஸ் 35. 90ல் 35 போயிடுச்சுன்னா 55 டிகிரி. ஸோ sin 55 டிகிரி டிவைடட் பை sin 55 டிகிரி ப்ளஸ் cos 90 டிகிரி மைனஸ் 12 டிகிரி 78 டிகிரி cos 78 டிகிரி டிவைடட் பை cos 78 டிகிரி மைனஸ் sin 90ல் 18 போயிடுச்சுன்னா 72 டிகிரி டிவைடட் பை sin 72 டிகிரி. எல்லாத்துலேயுமே தொகுதியும் பகுதியும் சமமாக இருக்குது. ஸோ ஆன்சர் 1 தான் வரும். இதையும் சுருக்குனா 1. ஸோ தேர்ஃபோர் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் ஆன்சர் 1. எடுத்துக்காட்டு 10வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.